தீபிகா படுகோன், கத்ரினா கைஃப் இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யார் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு தீபிகா படுகோன் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனா தீபிகா படுகோன் பிசினஸ் படுக்க வச்சு கத்ரினா கைஃப் பிசினஸ் தான் வந்து இப்ப முந்தி அடிச்சு போயிட்டு இருக்கு. அப்படி என்ன கத்ரினா கைஃப் இங்க பண்ணிட்டாங்க, இது என்ன பிசினஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி டாக் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் வீக்கெண்ட் ரைட். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நியூ வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை என் வரைக்கும் பாருங்க. தீபிகா படுகோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் அம்பாசிடர் சரிங்களா. அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் மட்டும் இல்ல, நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர். அப்படி இருக்கும் போது கத்ரினா கைஃபோட ப்ராடக்ட்ஸ் எப்படி முன்னுக்க போச்சு அப்படிங்கறத இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். தீபிகா படுகோன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே அதிகமான விலைக்கு வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ் அப்படிங்கறனாலயோ என்னவோ ஃபாரின்ல விற்க வேண்டியது எல்லாத்தையுமே வந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம சன்ஸ்கிரீன்லாம் வந்து ட்ரெண்டிங்னாவே 50 PA++ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 50 PA++ எதுக்குன்னா நம்ம நாட்டுக்கு அந்த தகுந்த கிரீம் போட்டா மட்டும்தான் வந்து தாங்கும். ஆனா இவங்க வித்தது என்னமோ 30, 25 அப்படிங்கிற மாதிரி வித்தாங்க. இது தீபிகா படுகோனுக்கு மட்டும் இல்ல, நம்ம நயன்தாராவோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவும் அதேதான். நயன்தாரா ஆரம்பத்துல அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க இயற்கை சம்பந்தமானது, இது வந்து போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்க்கு நிர்ணயிச்ச விலை பாத்தீங்கன்னா 1000, 2000, 3000 சொல்லி அளவு கடந்து வந்து வச்சிருந்தாங்க. ஸோ தீபிகா ப்ராடக்ட்ஸ்க்கும் நயன்ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது, ரேட்டும் வித்தியாசம் இருந்திருக்காது. அதே மாதிரி இவங்க கொடுத்திருந்த காம்பனன்ட்ஸ் எதுவுமே வித்தியாசமே இருந்திருக்காது. மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு சேர்றது கூட இவ்வளவு விலை எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அதனால நயன் ஸ்கின் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கா அப்படிங்கறதே வந்து நமக்கு சரியா தெரியல. ஆனா நயன்தாரா இப்ப ஃபெமினயன் சானிட்டரி நாப்கின்ஸ் இறங்கிட்டாங்க. அதை வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு தீபிகா படுகோன் பாத்தீங்கன்னா இப்ப டோட்டலி வந்து ஸ்கின் கேர் பிசினஸ் வந்து இழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கறத வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் வந்தனாலதான் இந்த நியூஸ் வந்துச்சு. சரி, இப்ப கத்ரினா கைஃப் ஒரு சின்ன ஆக்ட்ரஸா இருந்தப்ப அவங்களால எப்படி இந்த பெரிய பிசினஸ் வந்து எடுத்துட்டு வர முடிஞ்சது, அதையும் வந்து இவ்வளவு ஆக்ட்ரஸ் இருக்கிறப்ப அவங்க எதுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் வந்து அவங்களால இந்த இண்டஸ்ட்ரியில நிக்க முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40 வருஷம், அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கேரக்டர், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க பேரை நிலைக்க வைக்க இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அது தீபிகா படுகோன் மட்டும் இல்ல, ஷாருக் கான் வரைக்கும் அதே தான் பண்றாங்க. இப்ப கத்ரினா கைஃப் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். கத்ரினா கைஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிர்ணயிச்சது என்னன்னா நம்ம வந்து ரொம்ப சீப்பாவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப சூப்பராகவும் வந்து நம்ம ஹை ரேட்ல கொடுத்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. ஒரு நல்ல மேக்கப் ப்ராடக்டை 1000 ரூபாய்க்கு விற்காம 300 ரூபாய்க்கு விற்காம நடுவுல 600 போட்டு வைப்போம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பயங்கரமான ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. நைக்காவோட கொலாப் பண்ணி நிறைய கே பியூட்டி ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போக நம்ம ஒரு 700க்கு வாங்குறோம்னா நமக்கு ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 650, 500 அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டு தள்ளினாங்க. ப்ராடக்ட்ஸும் சூப்பரா இருக்கிற பட்சத்துல கே பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு தனி மரியாதையே வந்துச்சு. ஆக்சுவலி கத்ரினா கைஃபா படத்துல தெரிஞ்சுக்கிட்டவங்க விட இந்தியால இருக்கிற எல்லாருமே கே பியூட்டியோட ப்ராடக்ட்ஸோட ஓனர் கத்ரினா கைஃப். ஓ இவங்க தான் இந்த ஷீலா கி ஜவானி பாட்டுல ஆனவங்களா, ஓ இவங்க தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிறது அதன் பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ இந்த டாபிக் எதுக்காக, இது வந்து சம்பந்தமே இல்லாத சினிமா இல்லாத டாபிக் தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கத்ரினா கைஃப் வந்து தன்னோட இன்டெலிஜென்ஸால இவ்வளவு முன்னேறி வந்துட்டாங்க. ஆனா தீபிகா படுகோன் வெறும் நம்ம முகத்தை வச்சே பிராண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம பிசினஸ் தொடங்கினா அதுக்குன்னு சரியான ஸ்டாட்டிஸ்டிக் வைக்கலாம், இப்படிதான் ஆகும். சோ கத்ரினா கைஃப் அதனாலதான் இந்த முன்னேற்றத்தை வந்து பார்த்திருக்காங்க. அடுத்து இந்த வரிசையில வர ஆலியா பட்டும் பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வியர்ஸ் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆலியா பட் சமீபத்துல தான் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. அப்ப இவங்க அப்பவே அந்த கடையை தொடங்கி பல ட்ரெஸ் இவங்களே போட்டு பார்த்து அவங்க நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. சோ கத்ரினா கைஃப், ஆலியா பட் இப்ப வந்திருக்காங்க. இப்போ நயன்தாராவோட அந்த ஸ்கின் கேர் டோட்டலா படுத்துக்கிட்டனால இப்ப சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு வந்திருக்காங்க. சோ பாக்கலாம் மார்க்கெட்ல எவ்வளவோ சானிட்டரி நாப்கின்ஸ் நிறைய பாப்புலரா இருக்கு. அதுல ஃபெமினயன் எப்படி வராங்க அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இந்த நடிகைகள் பண்ற பிசினஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த இடத்துல நடிகைகள் வந்து தன்னோட பிசினஸ்ல தப்பு பண்ணிருப்பாங்க, வேற எந்தெந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணணும், இந்த நடிகை இந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னா என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.